ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கீரை போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஹேர் சூப்பராக வளரும், திக்காக பிளாக்காக வளரும். ஸோ இதுக்கு என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி கீரை. அதை ஒரே ஒரு கட்டு மட்டும் வாங்கிக்கோங்க போதும். இந்த பூலாம் வந்து செடியில் பூத்திருந்தனால நான் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கட்டு கரிசலாங்கண்ணி இருந்தாலே போதும். அந்த கீரையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டனால பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம இந்த கீரையை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணாதீங்க, வெறும் வானிலையில் எண்ணெயை ஊற்றிட்டு கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை எண்ணெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சித்த மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, இது எல்லாத்துக்குமே கரிசலாங்கண்ணி கீரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஆயிலை வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இந்த ஆயில் வந்து நல்லா அந்த கீரை வந்து மொறுமொறுன்னு பொரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ஆயிலை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் பேஸில் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து சூப்பர் கருப்பாக இருக்கும். முடி கொட்டுறது வந்து இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆகும். நீங்கள் நிறைய கீரைகள், பூக்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதை விட இந்த ஒரே ஒரு கீரை, இந்த கரிசலாங்கண்ணி கீரையை மட்டும் யூஸ் பண்ணி ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.